சற்றுமுன் கிடைத்திருக்கிற செய்தி நாளை கரூரில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மோசமான சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். தாவக தலைவர் விஜயனுடைய பிரச்சார பயண கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாகவே 29ஆக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐசியூல அனுமதிக்கப்படுகிற அளவுக்கான யாரும் மருத்துவமனையில் சேர்க்கப்படல. மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போதே அவர்கள் சடலங்களாகத்தான் கொண்டு வந்தார்கள்னு நம்மோடு தொலைபேசியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருந்தாரு. தற்போது கிடைத்திருக்கிற தகவல் படி ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு மருத்துவமனையில் நம்மோடு போய் பார்த்திருந்தாரு. முதலமைச்சர் மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருந்தார். என்னென்ன வசதிகள் தேவையோ உடனடியாக அதை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் உயிர் பலியை குறைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருந்தாரு. தற்போது கரூர் விரைகிறார் முதலமைச்சர். நாளை கரூருக்கு அவர் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கதற்காக செல்கிறார். பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் அப்படிங்கிற சூழல்ல ஸ்டேட்டுக்கான பொறுப்பான நபர் என்பதால் முதலமைச்சர் நாளை அங்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திக் லைன்ல இருக்கீங்களா? ராஜேஷ் எங்க இருக்கீங்க? நெல்சன், தற்போது கரூர் பகுதியில் தான் இருக்கின்றோம். தற்போது முதலமைச்சர் நாளைய தினம் வருவதாக தற்போது அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அமைச்சர் மா சுப்பிரமணியன் கரூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதே போல பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற சுற்று வட்டார மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் என்று பலரும் தற்போது கரூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நிலையில தமிழக முதலமைச்சர் நாளைய தினம் வருவதாக தற்போது அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலி எண்ணிக்கை 29ஐ கடந்திருக்கக்கூடிய சூழலில தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே முதலமைச்சர் நாளைய தினம் நேரில் வர இருக்கின்றார். அந்த பலியானவர்களுடைய அந்த குடும்பத்தினரை சந்திப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படுகிறதா, அவர்களுக்கு மேற்கொண்டு உதவிகள் தேவைப்படுகிறதா என்பதை நேரிலே வந்து கண்காணிப்பதற்காக முதலமைச்சர் நாளை வர இருக்கின்றார். தொடர்ந்து முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரையும் தீவிரமாக அந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதனை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து கரூரை பொறுத்தவரையில போதுமான மருத்துவர்கள் அங்கு, ஏனென்றால் தற்போது அங்கு சிகிச்சை தேவைப்படுவோருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அதன் காரணமாக பக்கத்து மாவட்டங்களிலிருந்தும் மருத்துவர்களை வரவழைத்திருக்கின்றார்கள்.